ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பெருக்குமாறு இருக்கும். இந்த பெருக்குமாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு அப்படியே வச்சுருவோம். சரிங்களா? அப்படி கிடையாது. நம்ம எப்படி டஸ்ட்பின் இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு அலசுகிறோமோ, இதை வந்து நம்ம அன்னன்னைக்கு அலசாட்டான்னு பரவாயில்லை, வந்து வீக்லி ஒன்ஸாவது இந்த விளக்குமாரை வந்து நல்லா வந்து இப்படி சோப் போட்டு வீடு கூட்டுற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன் வாசல் கூட்டுற மாதிரி இந்த குச்சி மருன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நம்ம அப்பக்கப்போ வாசல் கூட்டி தொளிக்கிறதுலே அந்த அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை நம்ம நல்லா சோப் போட்டு, சப்போஸ் இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து லைலா மாறு, அதனால சோப் போடுறேன். உங்கள் வீட்டில் லைலா மாறு இல்லாமல் இந்த புல்லு மாறு இருக்கும் பார்த்தீங்களா, அதுனா நீங்கள் சோப்லாம் போட வேண்டாம். சும்மா சர்ஃப் பொடி ஊற வச்சு அந்த தண்ணியில் நல்லா 2 முக்கி கயிற்று அலசி போட்டு காய வச்சாலே போதும். ஏன்னா விளக்குமாறு வந்து நீட்டாக இருக்கணும். நம்ம வந்து கூட்டிகிட்டு அப்படியே வச்சுருவோம். அதை வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம அழுக்கெல்லாம் கூட்டுறோம் இல்லையா, திருப்பி அதை கூட்டுறப்போ அதோட அழுக்கெல்லாம் வந்து அதில் தானே இருக்கும். இப்படி நல்லா நம்ம சோப் போட்டு, நான் வந்து எப்பயுமே இந்த லைலா மாதிரி தான் வச்சுக்கிடுவேன். ஏன்னா வந்து இது எனக்கு வந்து ரொம்ப நாள் வரும், ரொம்ப நாள் யூஸ் ஆகும். அதேமாதிரி உதிராது. நம்ம அந்த புல்லு மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் வந்து உளுந்துக்கிட்டே வரும். இது வந்து உதிராது, நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதையுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் நல்லா வந்து சோப் போட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரிங்காட்டி என்ன பண்ணாலும் அது வராது. நீங்கள் புல்லு மாதிரினா வந்து சர்ஃப்பொடி ஊற வச்சு அதில் நல்லா லேசாக அலசி போட்டுருங்க. அப்போனா வந்து நம்ம திருப்பி வீட்டில் கூட்டுறப்போ வந்து இதில் விளக்குமாரில் உள்ள டஸ்ட்டு வந்து நம்ம தரையில் டைல்ஸோ இல்லை கிரேனைட்டோ, எங்கள் வீட்டில் நான் கிரேனைட்டு தான் போட்டிருக்கிறோம். இதில் உள்ள அழுக்கு வந்து அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து இதை பண்ண மாட்டாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான சுத்தம் தாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிச்சதுன்னு தெரியல. நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.